ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இது பவானி அப்படிங்கிற ஒரு ஊர் சைடு தான். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் வந்து அந்த கோயிலில் வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு சின்னதாக தாங்க இருக்கும், ஆனால் உள்ளே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோன்னு தான் காட்ட போகிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு எங்களுக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நிறையா இருந்துச்சு, சிவன், அம்மன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அந்த கோபுரத்துலேருந்து எல்லாமே அவ்வளோ 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 அழகுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் மேலேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா அதை விட செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கெலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சிவனை பார்க்குறதே அதிசயம்தான். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக அந்த சிவனை கும்பிட்டுட்டு தான் வந்தோம். ஸோ நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான்டா பாப்பு, வரும்போது அப்படி குடியில் வந்துருவோன்னு. அப்படியா? இது 80க்கு மேலே வைக்கிட்டு இருக்கு. ஐயோ, அவர் ஐயர் பார்த்துட்டு இருக்காரு நம்ம. லட்சுமி நரசிம்மர், லட்சுமி வராக, லட்சுமி வராக, மகாலட்சுமி, பெருமாள், கருட, மெதுவாவா வழுக்குது. ஆஞ்சனி, ஆதிலக்ஷ்மி, இது ஸ்ரீ தானியலக்ஷ்மி, ஸ்ரீ தைரியலக்ஷ்மி, ஸ்ரீ காஜலக்ஷ்மி, ஸ்ரீ சந்தனலக்ஷ்மி, ஸ்ரீ விஜயலக்ஷ்மி, ஸ்ரீ வித்யலக்ஷ்மி, ஸ்ரீ தனலக்ஷ்மி, ஃபைனலி சீதாராமன். செங்குத்தா இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வரியா, எவ்வளோ அழகா இருக்கு. தூக்கிட்டு போகணும் அப்படிதானே. இவ்வளோ சிவனை பார்க்குறதுக்கே உண்மையாகவே 900 வந்துருச்சு ஒரு சிவனு.
எக்கோய் இவ்வளோதான் எப்படிம்மா கட்டி வச்சாங்க? தூக்கிட்டு வரணுமே ஃபஸ்ட்டு. அதுதான் நம்மளால் நடக்க கூட முடியல. இப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓடியா முடியும் முடியும். மெதுவா வாத்தா. என்னன்னு தான் தெரியல. ஹாய் சொல்லிக்கோ. இது என்னது? இங்கே போடுங்கக்கா, இங்கேயும் வந்து இருக்கு. ஆண்டவா, இந்தம்மா ஆயிரத்தை கம்ப்ளீட் பண்ணாதான் நாங்கள் வருவோம். ஆமாம், சரியான வழி வலிக்கு இந்த அங்கிட்டு கொண்டு இந்தா இருக்குல்ல. காந்தெல்லாம் அடக்கி. ஆமா, எப்படி இருக்கு? பார்த்தேன்டி. இல்ல, அந்த வியூ சொல்றா அவ. ஆமா, என்னங்க போயிட்டே இருக்கு. என்னடி தங்கம்? பார்த்துட்டேன். காவியா திட்டா பாரு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் மகி. வியூஸ பாரு, வேற லெவலு. செம்மையா இருக்கு. எவ்வளோ சிவலிங்கம்! கிட்டத்தட்ட 500க்கு 1000க்கு மேலே போனேன். 1008. முருகா முருகா ஓ முருகா முருகா. இந்த வந்துட்டேன். ஹே, யானை வந்துச்சு. அம்மா கூட நான் போடுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா சிவலிங்கத்தை எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்தோம். இப்போயே பாருங்கள் நைட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நிறையா பிளேஸ் இருக்குது உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு. நிறையா இருக்குது. ஸோ பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஒரே ஒரு லிங்கம். அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா
சாமியை கும்பிட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். போனதும் பார்த்திங்கன்னா யானை இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நல்லா கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக ஒரு நந்தி இருக்கும். செம்ம பெருசாக இருந்துச்சுங்க சிவபெருமான். ஸோ எல்லாமே இதில் பெருசு பெருசாக தான் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. என்னால் பார்த்திங்கன்னா நல்லா சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு போனாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவானியில் கரெக்டாக இறக்கி விட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு சிவன் டெம்பிளுக்கு போனோம். பட் அது பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதை சும்மா வெளியிலேருந்து சாமியை கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் வர வழியில் நல்லா மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பார்ட்டில் இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய்.